வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாலத்தை சேர்ந்தவர் அந்தோனிராஜ் என்கிற அனந்தராஜ், வயது 66, பெயிண்டர். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 வயது சிறுமி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் அந்தோனிராஜ் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி அந்தோனிராஜுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 2 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பகுதிதோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் தனது பேச்சில் இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க வல்லவர் ஜோ சார்லஸ் மார்டின் என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுடன் நட்பு சூழலில் உரையாடி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். வானதி சீனிவாசன் அவர்களின் நேரடி பிரச்சாரம் காமராஜ் நகர் தொகுதியில் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பி வரும் திருப்பட்டினம் திமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் பேட்டி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து கட்சி பொறுப்பாளர்கள் வேட்பாளர்களின் வெற்றிக்காக தொகுதி முழுவதும் பணி செய்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரத்திற்கு ஆதரவாக தேர்தல் பணி செய்து வரும் பாஜக பொறுப்பாளர் ஒருவரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவர் மீது அவதூறு பரப்பி வருவதாக திமுக வேட்பாளர் நாக தியாகராஜன் மீது பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி வேட்பாளரின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் இதுகுறித்து சைபர் கிரைம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இணைந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் திமுக வேட்பாளருக்கு இந்தியா கூட்டணி பொறுப்பாளர்கள் ஆதரவு அளிக்காத ஆதங்கத்திலேயே இவர் இதுபோன்ற சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வெற்றி பெற்று விடலாம் என்ற நோக்கில் இவ்வாறு செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று வம்பாக்கேரப்பாளையம் புதுத்தெரு நடுத்தெரு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல், மாநில மீனவரணி இணை செயலாளர் பக்ரி என்ற ராமச்சந்திரன், மாநில மீனவரணி துணை செயலாளர்கள் பாபா என்ற சந்திரசேகரன், காலப்பன், வளர் என்கிற முனியன், கார்த்தி, புதுச்சேரி நகர கழக இணை செயலாளர் ராஜசேகர், மாநில எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் வேல்முருகன், வார்டு செயலாளர் செல்வம், சக்திவேல், பார்த்திபன், பன்னீர், முத்து, சங்கர், சக்திவேல், வேலவன், ராமு, வெள்ளையன், ரவி, கல்விராஜா, குணசேகர், சுந்தர், மாரியப்பன், முத்துக்குமார், விரானந்த், பாவாடை, சதீஷ், மது, ராஜு, செல்வகுமார், ரஞ்சித், எமில், பாஜகவை சேர்ந்த தேவநாயகம், மாரியப்பன், சக்திவேல், முத்து, பிரவீன், ராஜு, அற்புத அழகன், சாமிநாதன், கரிகாலன், வீரராகு ஆகியோர் உணர்ந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவரின் தொகுதியான காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாரதி தியேட்டர் பின்புறம் உள்ள சித்தன்குடி பகுதியில் ஜோ சார்லஸ் மார்டின் LJK தொகுதி கோகுலக்கண்ணன் ஏற்பாட்டில் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பொன்னாடை மற்றும் பூஜை செய்யப்பட்ட மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன.
இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், எல்ஜேகே பொதுச் செயலாளர் சுரேஷ் பிரபாகரன், பாஜக மாநில செயலாளர் ரவி என்ற ராஜாராம், வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன், எல்ஜேகே வார்டு தலைவர் எம் சுகுமார், என்ஆர் நிர்வாகி சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பிபி சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினுடன் விடிவிடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு விடுவிடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். பல இடத்தில் ஆரத்தி எடுத்தும் மாலுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் வேட்புமனு வாபஸ் பெற மறுத்த காங்கிரஸ் வேட்பாளர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அவரை வெற்றி பெற செய்வோம் என்று காரைக்கால் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பேட்டி. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் இன்று வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் முடிந்த நிலையில் காரைக்கால் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி திமுக வேட்பாளர் நாஜிம் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் AVS சக்திவேல் பிரபுவை காங்கிரஸ் தலைமை வேட்புமனுவை வாபஸ் பெற அறிவுறுத்தியும் அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் AVS சக்திவேல் பிரபு மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் திமுகவை சேர்ந்த நாஜிமுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தேர்தலில் பணியாற்றி அயராமல் உழைத்து திமுக வேட்பாளர் நாஜிமை வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். போலி ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 76.56 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். புதுச்சேரி சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் டிரேடிங் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் டிரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 76,56,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. புதுச்சேரி சேர்ந்தவரை தனியார் வேலைவாய்ப்பு மையம் என தொடர்பு கொண்ட மர்ம நபர் TVS குழுமத்தின் பிரதிநிதி போன்று பேசி கார் மற்றும் விடுதி வசதிகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அவருக்கு வழங்கப்படும் சம்பளத்தின் 5% முன்பணமாக செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை உண்மையென நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வேலைவாய்ப்பு மையத்திற்கு ரூபாய் 3,93,268 அனுப்பியுள்ளார். அதன்பின் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரி சேர்ந்த பெண் உள்பட 3 பேர் ரூபாய் 41,384 மோசடி கும்பலிடம் எழுந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட வாக்கு சேகரிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கோபிகா ஈடுபட்டார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதியிலும் பல்வேறு கட்சியினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர் கோபிகா பாலு அவர்கள் தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பினை கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களுடன் துவங்கினார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலம் மூசூரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள புது காலனி, திடீர் நகர், காமராஜ் நகர், சரஸ்வதி நகர், சேதராப்பட்டு மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி 3ஆம் பாலினத்தவரை கொண்டு மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையும் இணைந்து 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தியும் நேர்மையாக வாக்களிக்கவும் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தி 3ஆம் பாலினத்தவருடன் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டார். இதில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஆட்சியருடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில் சத்திரம், வசந்த நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இந்நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். மேலும் பொதுமக்களிடம் ரவிக்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு முதல்வர் ரங்கசாமி கொண்டு வந்திருக்கிறார். வில்லியனூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து உங்களுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன். வில்லியனூரை நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவேன். அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த தொகுதியாக உருவாக்குவேன். இவ்வாறு அவர் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளின்படி உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை போலீசில் ஒப்படைக்க தேர்தல் துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. தேர்தல் முடியும் வரை புதிய துப்பாக்கி உரிமம் வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் ஏற்கனவே துப்பாக்கி உரிமம் பெற்று வைத்திருப்பவர்கள் தங்கள் உரிமம் பெற்ற துப்பாக்கியை அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பது விதி. தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டவுடன் மீண்டும் துப்பாக்கிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதில் தனியார் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்று ஆயுதங்கள் வைத்திருப்போருக்கும், துப்பாக்கி சுடுதல் சங்கங்கள், விளையாட்டு வீரர்கள், துப்பாக்கி சுடுதல் போட்டியிடும் பங்கு பெற உரிமம் பெற்றவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.